ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 73வது தலைப்பு பிரம்மச்சரியம். சௌளத்துக்குப் பின் வருவது உபநயனம். குழந்தையாயிருந்தவனுக்கு அறிவு வந்து தானே மந்திரங்களை சொல்கிற சமயத்தில் உபநயனம் நடக்கிறது. பிக்ஷாச்சரியம் சர, பிக்ஷையெடு என்று இந்தச் சடங்கில் சொன்னால் பூணூல்கார பையன் பாடம் அப்படியே செய்கிறேன் என்கிறான். அதனால் இவனுக்கு உபநயனத்துக்கு முன்பே பிக்ஷாச்சரியம் சர என்று சொன்னால் அதை புரிந்து கொள்வதற்கான சமஸ்கிருத ஞானம் இருக்க வேண்டும். 5 வயதில் படிக்க ஆரம்பித்தால் 2 அல்லது 3 வருஷத்தில் இப்படிப்பட்ட பாஷா ஞானம் வந்துவிடும். ஆதலால் 8 வயசில் பூணூல் போட வேண்டும் என்றாகிறது. 8 வயசு குழந்தைகள் அர்த்தம் தெரிந்து பூணூல் போட்டுக்கொண்டு காயத்ரி ஜபம் பண்ணிவிட்டால் லோகமெல்லாம் நன்றாக ஆகிவிடும். இப்போதோ இளம் மனசுகளில் நாஸ்திகத்தை தான் ஏற்றியிருக்கிறோம். பிரம்மச்சரிய ஆசிரமம். சமீபத்தில் நயனம் அழைத்து கொண்டு போகிறது. யாருக்கு சமீபத்தில் அழைத்து கொண்டு போகிறது? ஒருவனை குருவுக்கு சமீபத்தில் அழைத்து கொண்டு போகிறதுதான் உபநயனம். குரு யார்? வேத வித்துக்கள். முதல் ஆசிரமமான பிரம்மச்சரியத்துக்கு ஒரு குரு, கடைசி ஆசிரமமான சந்நியாசத்துக்கு ஒரு குரு. வேதாங்கம் அறிந்தவர்கள் முதல் ஆசிரமத்துக்கு குரு. வேதம் உள்பட எல்லாவற்றையும் விட்டு பிரம்மஞானம் அடைந்தவர்கள் கடைசி ஆசிரமத்துக்கு குரு. வித்தையை தெரிந்து கொள்வது முதல் ஆசிரமம், ஞானத்தை தெரிந்து கொள்வது கடைசி ஆசிரமம். உபநயனம் பிரம்மச்சரியத்துக்கு ஆரம்பம், அதன் முடிவு சமாவர்த்தனம். உபநயனம் முதல் சமாவர்த்தனம் வரையில் இருப்பது பிரம்மச்சரியம். சமாவர்த்தனம் என்றால் திரும்பி வருகிறது என்று அர்த்தம். ஒரு இடத்துக்கு போனால்தான் போன இடத்திலிருந்துதான் திரும்பி வருவது என்பது முடியும். அகத்திலிருந்து குருகுலத்துக்கு போய் வேத அத்தியனத்தை பூர்த்தி பண்ணிவிட்டு அகத்திற்கு திரும்பி வருவதுதான் சமாவர்த்தனம். உபநயனம் பூர்வாங்கம். அங்கம் என்றால் பிரதானம் ஒன்று வேண்டும். பிரதானத்திற்கு அங்கி என்று ஒரு பெயர் உண்டு. உபநயனம் என்ற அங்கத்துக்கு அங்கியாக இருப்பது பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் என்பதற்கு என்ன அர்த்தம்? பிரம்ம என்ற பதத்திற்கு 6 அர்த்தங்கள் இருக்கின்றன. பிரம்மச்சரியம் என்ற இடத்தில் பிரம்ம என்பதற்கு வேதம் என்பது அர்த்தம். வேதத்தை மனப்பாடமாக கற்று சுவாதீனப்படுத்தவே ஒரு ஆசிரமம் ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் பிரம்மச்சரியம். அதற்கு பூர்வாங்கம் உபநயனம். அந்த ஆசிரமத்திற்கு கடைசி பட்சமாக ஏற்பட்ட காலம் 12 வருஷங்கள். ஒரு வேதத்தை சாங்கோபாங்கமாக அத்தியனம் பண்ணுவதற்கு 12 வருஷங்கள் வேண்டும். பிரம்ம என்பதற்கு 6 அர்த்தங்கள் உண்டென்று சொன்னேன். பிரம்ம என்பது விஷ்ணுவுக்கு ஒரு பெயர், பரமசிவனுக்கும் ஒரு பெயர், பிராமண ஜாதி, தபஸ், பரமாத்ம ஸ்வரூபம் என்பவைகளுக்கும் அந்த பெயர் உண்டு. பிரம்மா என்று நீட்டினால் சதுர்முகனுக்கு பெயராகிறது. ஹரஹர சங்கர, ஜெயதே சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.